பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனை கூடுகையில் பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக இப்பொழுதும் இந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான மகத்துவம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாக இருக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான இவுகளுக்கெல்லாம் காரணராக இருந்து எப்பொழுதெல்லாம் தம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்ற வாக்கின்படியே பிரசன்னராகி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறீருமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், உண்மை நாங்கள் போற்றுகின்றோம். சர்வ வல்லமை உள்ளவராக, வாக்கு மாறாதவராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, பாரபட்சமற்றவராக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை உணரத்தக்கதாக, உம்முடைய தொடுதலை உணரத்தக்கதாக தேவரீர் தம்முடைய வலது கரத்தை எங்களுக்கு நேராக நீர் நீட்டி இருக்கிறபடியினால், தம்முடைய மார்போடு எங்களை அணைக்கிறபடியினால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் உண்மை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் ஆண்டவர் நீர் கண் நோக்கி பார்ப்பீராக. பவுலும் சீலாவும் அன்றைக்கு சிறைச்சாலையிலே ஆண்டவரை வேதனையின் மத்தியிலேயும் பாடி மகிமைப்படுத்தின போது தம்முடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் விடுதலையும் நீர் விளங்க பண்ணினீர். ஆமாண்டவரே, இந்த இரவன் துவக்க வேளையிலேயும் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய விடுதலையை தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நீர் இறக்கம் காண்பிப்பீர் ஆக. நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிற பாடல் தாளிலே 3வது பாடல் தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம் என்கின்ற அழகிய பாடல். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம் என்கின்ற அழகிய பாடல். ஆண்டவரை நாம் முழு இல்லத்தோடு பாடி மகிமைப்படுத்தும் பொழுது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னதமான ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவர். இந்த நாளிலும் மாறாதவராய் தம்முடைய வல்லமையை நம்மத்தியிலே விளங்க பண்ணுவார். நாமவே உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். 3வது பாடல் தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். நீர் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். உம்மை ராஜாவாக கொண்ட ஜனம், உம்முடைய சொந்த ஜனம் எப்பொழுதும் உம்முடைய வல்லமையை காணத்தக்கதாக நீர் இரக்கம் காண்பிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் எண்ணமாக உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். நாம் கர்த்தாதி கர்த்தருக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம், பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்த ஆவி சரணம், ஜீவநதியே சரணம், பரிசுத்த ஆவி சரணம்,
ஜீவனையே சரணம் 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 தேவா சரணம் எல்லோரும் கர்த்தா சரணம் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே ராஜா சரணம் இயேசுயா சரணம் கூட தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் மகிமையின் மன்னனுக்கு சரணம் மாசற்ற மகுடமே சரணம் சேர்ந்து பாடலாமா மகிமையின் மன்னனுக்கு சரணம் மாசற்ற மகுடமே சரணம் சத்தியாவிய சரணம் சர்வவியாபிய சரணம் சத்தியாவிய சரணம் சர்வவியாபிய சரணம் 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 தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் ராஜாதி ராஜனுக்கு சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் ராஜாதி ராஜனுக்கு சரணம் தூய ஆவி சரணம் அபிஷேகநாதா சரணம் தூய ஆவி சரணம் அபிஷேகநாதா சரணம் 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 தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் சத்தமா தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம் காருண்ய கேடகமே சரணம் கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம் காருண்ய கேடகமே சரணம் பரிசுத்த ஆவி சரணம் ஜீவனையே சரணம் பரிசுத்த ஆவி சரணம் ஜீவனையே சரணம் 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 தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் மகிமையின் மன்னனுக்கு சரணம் மாசற்ற மகுடமே சரணம் மகிமையின் மன்னனுக்கு சரணம் மாசற்ற மகுடமே சரணம் சத்தியாவி சரணம் சர்வவியாபி சரணம் சத்தியாவி சரணம் சர்வவியாபி சரணம் 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 தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா சர்வ வியாபியே உமக்கு சரணம் என்று நாம் பாடணும் சர்வ வியாபி என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற எந்த இடத்திலும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவருடைய வார்த்தையிலே அவர் ஒருபோதும் மாற்றத்தை கொள்வதே இல்லை அவர் மாறாதவராக எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அங்கெல்லாம் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுகிறவர் இப்பொழுதும் நம்மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார் அந்த சர்வ வியாபியாக இருக்கிற உன்னதமான ஆண்டவருடைய முகத்தை நமக்கு தரிசிக்க முடியும் அவருடைய வல்லமையை நமக்கு அனுபவிக்க முடியும் ஆகவே தொடர்ந்து முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் பாடி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் நம்மிலே ஆளுகை செய்யவும் அந்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கும் அது இடமளிக்கும் ஆகவே இந்த வேளையிலேயும் முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் 1வது பாடலை நாம் பாடுவோம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன்
துதித்து கொண்டே இருப்பேன் என்கின்ற அழகிய பாடல் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஒவ்வொரு வரிகளும் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை மையமாக கொண்டவைகள். நாம் பாடும் பொழுது அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நமக்கு உணர முடியும், வார்த்தையினுடைய வல்லமையும் நம்மளை வெளிப்படுவதை நமக்கு அனுபவிக்க முடியும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அன்றைக்கு ஆகார் வருத்தத்தோடு வனாந்திரத்தில் இருந்த பொழுது, நான் உன்னை காண்கிற தெய்வம் என்று சொல்லி கண்ட உன்னதமான கர்த்தர் பாரபட்சமற்றவராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். காண்கிற உன்னதமான ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய வல்லமையும் விளங்க பண்ணுவார். ஆகவே இந்த வேளையிலேயும் முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே உம்முடைய நிழலிலே இருக்கிறேன், எந்த தீமைக்கும் எந்த தீயவனுக்கும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் தம்முடைய வல்லமை என்னிலே நிச்சயமாகவே விளங்க பண்ணுவீர். என்னுடைய ஜெபங்களுக்கு நான் பதிலை காணத்தக்கதாக நீர் கிருபையை காண்பிப்பீர் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு நாம் அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். 1வது பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக வல்லமையோடு பாடுவோம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய வல்லமை விளங்குகிற வேளையிலே எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா. இன்னும் சத்தமானந்தமே. அல்லேலூயா. கிருபையின் சேராபீன்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமே. இரவில் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை சொல்வோம். இரவில் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உலகத்தை உண்டாக்கினவர் உன்னத தேவன் எனது அடைக்கலம் எங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 91வது சங்கீதத்தினுடைய வசனங்களை மையமாக கொண்டு அழகாக வருகின்ற வரிகள் பாருங்கள். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பல நேரங்களிலே நமக்குள்ளதாக வருத்தங்கள் அல்லது கேள்விகள் எழும்புவது உண்டு. நான் ஈடுபடுகிற இந்த காரியத்திலே ஆண்டவருடைய கரம் இருக்குமா? என்னுடைய குடும்ப அங்கத்தினர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கை துணை ஈடுபடுகிற இந்த காரியத்திலே ஆண்டவருடைய துணையும் வழிநடத்துதலும் இருக்குமா என்று பல நேரங்களிலே நாம் சந்தேகப்பட்டு விடுவது உண்டு. பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னதரின் மறைவிலே இருக்கிறேன், அவருடைய அந்த சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் இருக்கிறேன் என்கின்ற விசுவாசம் உங்களில் இருக்குமே ஆயின் நிச்சயமாகவே பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் உங்களை காத்து வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அப்படி காத்து வழிநடத்தப்படுவது நம்முடைய உரிமையாகவும் அவகாசமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதுபோல் நாம் கடைசி அடியை பார்க்கும் பொழுது, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே நான் செல்லுவேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் எந்த தீமையை மேற்கொண்டு செல்லுவதற்கு நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். திரளான தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அக்கினியிலே நீ நடந்தாலும் அது உன்னை பற்றாது, நீ வெந்து போக மாட்டாய் என்று தீர்க்கதரிசி அழகாக சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய, அவருடைய ஊழியக்காரர்களின் உரிமை அவகாசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, எந்த சவால்களான சூழலாக இருந்தாலும் அல்லது சாத்தான் பிசாசானவன் இப்படி நெருக்குகிறானே, இப்படிப்பட்ட வருத்தங்களை நான் சந்திக்கிறேனே என்கின்ற ஒரு கேள்வி அல்லது ஒரு சந்தேகம் மனதிற்குள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், நான் அவருடைய நிழலிலே தங்குகிறேன். ஆகவே நிச்சயமாகவே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து செல்லுவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சாத்தானுடைய சகல வலிமையையும் வெல்லுவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். காரணம், சிலுவையிலே அவனுடைய தலையை அவர் நசுக்கி இருக்கிறார். அதை நான் அனுபவிப்பதற்கு நிச்சயமாகவே அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார் என்கின்ற அந்த புரிதலோடு நாம் 4வது அடியை உற்சாகமாக பாடுவோம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் என்னை ஏந்துவார். நிச்சயமாகவே இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னத்தை உங்களுக்கு உணர முடியும். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கு உண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அறிக்கை செய்வோம். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில். வழிகளில் எல்லாம் ஒரு விசை கூட
வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே, எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த வருத்தமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு தருகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் வல்லமையோடு கரங்களை தட்டி சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. சிங்கத்தின் மேல் ஒரு விசை கூட, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு. ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை தெரிந்திருக்கிறார். சகல வலிமை வெல்ல அதிகாரம். ஒரு விசை கூட அறிக்கை செய்வோமா? சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஓ சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அன்பானவர்களே, 4வது பாடல். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. அன்பானவர்களே, இந்த பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அத்தனை வார்த்தைகளும் சங்கீதக்காரன் சொன்ன, சங்கீதத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தின, வேதனையின் போதும் வருத்தத்தின் பொழுதும் எல்லாம் பாடிய சங்கீதத்தினுடைய வார்த்தைகள். நம்முடைய சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வருகின்ற ஆண்டவர் எனக்கு கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் என்னை நெருக்கும் பொழுது நான் அபயமிட்டேன். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் சங்கீதத்திலே, சங்கீத புஸ்தகத்திலே வருகின்ற வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அக்கினிமயமானது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய நாவு மூலமாக உளமாற அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜீவனும் அந்த ஆவியும் ஜீவனுமான அந்த வல்லமை நம்மிலே ஆண்டவர் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஆவியனுடைய ஜீவனுடைய அந்த கிருபையை நமக்கு அனுபவிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அறிக்கை செய்வோம். அது நிச்சயமாகவே நமக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த பாடலை நாம் உற்சாகமாக இணைந்து பாடுவோம். 4வது பாடல். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஒருபோதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவகாசம் கொள்ள முடியாது. இவ்வளவாய் நான் வாழ்ந்தது என்னுடைய பலத்தினால், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய சொந்த பலத்தினால் அல்லது என்னுடைய ஞானத்தினால், அறிவினால் என்று ஒருபோதும் நாம் எண்ணம் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே, நீங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்தீர்கள், உங்களை நான் வழிநடத்தி வந்தேன், ஒருபோதும் உங்களுடைய பலத்தினால் நீங்கள் கானான் தேசத்துக்கு வந்தீர்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடாது என்று உபாகம புத்தகத்திலே மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் ஒருபோதும் மேன்மை பாராட்ட கூடாது, மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை.
என்னால், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய பலத்தால் தான் நான் இவ்வளவு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அப்படித்தான். கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, அவர் துதிக்கப்படுவாராக. என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய பலன் அல்ல, அவருடைய சுத்த கிருபையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய இரக்கத்தினாலே தான் ஒவ்வொரு விசையும் என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மையை காண்கின்றேன், நான் இயங்கி கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த வேளையிலே நமக்கு அறிக்கை செய்வோம், அவர் துதிக்கப்படுவாராக. என்னுடைய முயற்சி அல்ல, நான் அல்ல, அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். இந்த உண்மையை நாம் அறிக்கை செய்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இணைந்து பாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டும். Hallelujah. Praise God. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர்மலை என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. இந்த கண்மலை என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். கண்மலை என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர், என் கண்மலையானவர், எல்லோரும்
சத்தமா அறிக்கை செய்வோம். நீர் துதிக்கப்படுவீராக ஆண்டவரே. தேவன் எங்களுடைய இரட்சிப்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் எங்கள் கண்மலையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அன்பானவர்களே, இதில் இரண்டாவது அடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். அன்பானவர்களை நன்றாக கவனிங்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக வட இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகள் போய் கூறவே சிலர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு இடத்திலே ஓலையினால் அவர்கள் ஆலயம் ஒன்றை கட்டினார்கள். ஓலையினால் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது மாதிரி. இதற்கு சற்று அருகாமையிலே ஒருவர், இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒருவர் காணப்பட்டார். அவர் எப்பொழுதும் இந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது சொல்லுவார், ஒழுங்காக நீங்கள் ஏற்கனவே இருந்த நம்பிக்கைக்கு நேராக வந்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அந்த நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்தை நான் எரித்து விடுவேன் என்று சொல்லுவாராம். பார்க்கும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே நான் எரிச்சிருவேன், நீங்க ஆராதிக்கிற அந்த உங்களுடைய அந்த கூடாரத்தை நான் எரித்து விடுவேன் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அந்த மக்கள் பாவம், தினக்கூலி வேலைகளுக்கு செல்லுகிறவர்கள், காவல்துறையை அணுகுவதற்கு முடியாது, யாரிடமும் அபயமிட முடியாது. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சொல்லுவார்கள், ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்கின்றோம், பலம் மிக்கவர்கள் அல்ல. இங்கு பலவான்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் எங்களை மிரட்டுகிறார்கள், எரித்து விடுவோம் என்று சொல்லி எங்களை பயமுறுத்துகிறார்களே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் அழுது புலம்பி ஜபிப்பது உண்டு. இந்த மிரட்டுகிறவருடைய வீடு மரத்தினால் ஆகிய வீடு, மரத்தினால் அவர் கட்டப்பட்ட வீடு. ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த எரித்து விடுவேன் என்று சொல்லுகிற நபர் வெளியே சென்று திரும்பும் பொழுது அவருடைய இல்லம் எரிந்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். அவர் தண்ணீரை ஊற்றி அணைப்பதற்குள்ளதாக
அவருடைய அந்த மரத்தினால் ஆகிய விலையுயர்ந்த மரங்களால் எல்லாம் அவர் கட்டப்பட்டிருந்த அவருடைய குடும்ப வீடு அது எரிந்து முற்றிலும் நாசமாகி போயிருந்தது. அவருக்கு மிகுந்த வருத்தமானது. அவர் தனக்குள்ளதாக சிந்திக்கலானார். அவர் ஒரு கட்டத்திலே மனதிலே புரிந்து கொண்டார், எப்பொழுதும் நான் இந்த ஏழை மக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆலயத்தை நான் எரித்து விடுவேன் என்று நான் சொன்னேனே, இன்றைக்கு யாரும் உதவுவாரின்றி என்னுடைய இல்லம் எரிந்து நாசமாயிற்று. அதற்குள்ளதாக இருந்த பொருட்கள், அதற்குள்ளதாக இருந்த பத்திரங்கள், அதற்குள்ளதாக இருந்த மர ஜாமான்கள் எல்லாம் எரிந்து நாசமாயிட்டேன், நான் நிர்கதி ஆயிட்டேனே என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே அழுது புலம்பினார். அதற்கு பின்பு ஒரு நாளும் அவருடைய இறுதி மூச்சு வரையிலேயும் அந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது உங்க ஆலயத்தை நான் எரிச்சிருவேன் அவர் சொல்றதே கிடையாது. அன்பானவர்களே, இந்த பாடல் வரிகள் என்ன அழகாக இருக்கிறது. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன், உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். இந்த உலகத்திலே பல நேரங்களிலே பல எதிர் வல்லமைகள் நமக்கு விரோதமாக முழக்கமிடுவது உண்டு. நாம் சில வேளை இந்த உலகத்தினுடைய போக்கிலே அவர்களை எதிர்க்க முடியாமல் நாமும் சமாதானத்தோடு அமைதியோடு செல்வது உண்டு. அந்த வேளையிலே எல்லாம் ஆண்டவர் நமக்காக செயலாற்றுவார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சங்கீதக்காரன் இதை அனுபவத்தின் வெளிச்சத்திலே பாடுகிறார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உங்களுக்காக நான் போராடுவேன் என்று சொல்லியிருக்கிற உன்னதமான ஆண்டவர், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாகவே விளங்க பண்ணுவார். ஆகவே இந்த வேளையிலேயும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த இரு அடிகளையும் நாம் பாடுவோம். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாக இருந்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன், உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் இணைந்து பாடுவோம். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எஸ், ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நம்மத்திலே இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர
என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போம். கண்மலையானவரை நாம் இன்னும் உள்ளமாறு உயர்த்துவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து உன்னதமான ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கொம்பாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், நாங்கள் நம்புகிற துருகமாக இருக்கிறீர், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் நீர். எல்லோரும் கண்களை மூடி, அன்பானவர்களே, என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆவியினுடைய வல்லமை நீங்கள் காண்பீர்கள், அவருடைய ஜீவனை நீங்கள் காண்பீர்கள். வாழ்க்கையினுடைய எந்த கோணத்திலே கர்த்தருடைய ஜீவன் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நிலையிலே ஆண்டவர் தம்முடைய ஜீவனை விளங்க பண்ணுவார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நானோ ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகுவது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலே இவ்விதத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண வேண்டுமே. என் பிள்ளைகளுடைய வாழ்விலே நான் இவ்வித நன்மையை காண வேண்டுமே. என்னுடைய எதிர்காலம் இப்படி அமைய வேண்டுமே. ஆவிக்குரிய நன்மைகளாலே நான் நிரம்ப வேண்டுமே என்கின்ற ஏக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் இப்பொழுதும் நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை உயர்த்துங்க. பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை உயர்த்துவோம். எந்த நாவும் வறுமையாக இருக்க வேண்டாம். இப்பொழுது சில நிமிடங்கள் நாமும் ஆண்டவரும் மட்டும் இந்த வேளையிலே நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாமும் ஆண்டவர் மட்டும், வேறு எந்த சிந்தையும் வேறு எந்த எண்ணமும் நமக்கு தேவையில்லை. நாம் ஆண்டவரை பார்த்து தானே வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்து தானே நாம் வந்திருக்கிறோம். அவர் மட்டும்தானே நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அவர் தானே உயர்த்தப்பட வேண்டியவர், அவர் தானே துதிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார். அந்த துதிக்கு பாத்திரராக இருக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையானவரே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் பரிகாரியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு பரிகாரம் இல்லை, நீர்தான் எங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லுங்க. இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைக்கு வேறு பரிகாரம் இல்லையே, நீர்தான் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீர். உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையினாலே நிரப்புகிற உன்னதமான ஆண்டவர், நன்மையினாலே நிரப்புகிற உன்னதமான கர்த்தர், என் வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் காத்திருக்கிறேன் என்ற ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார். என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன், என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன உன்னதமான ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின உன்னதமான ஆண்டவர், வார்த்தையை நிறைவேற்றுகிற உன்னதமான கர்த்தர் இந்த வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற உன்னதமான கர்த்தர், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஈரே என்ற ஆண்டவரை உயர்த்துங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருகிற தெய்வம். யெகோவா ஷாலோம், நமக்கு சமாதானம் தருகிற உன்னதமான ஆண்டவர். மனதிலே சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல் இருக்கிற யாராவது இங்கு இருப்பீர்களே ஆகில் இந்த வேளையிலே யெகோவா ஷாலோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சமாதான காரணராக இந்த உலகத்திலே வந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாயையான உலகத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடவும், அதோடு உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையிலே
தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறபடியினாலே நன்றி சுவாமி. அந்நாள் தேவாலயத்திலே வந்து கதறி அழுத வேளையிலே கர்த்தர் கண்டீர், உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணினீர். தம்முடைய பிள்ளைகளையும் நீர் காண்கிறபடியினாலே நன்றி சுவாமி. மனிதன் முகத்தை பார்க்கிறார், எங்கள் முகங்கள் சிரித்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளங்கள் வருத்தத்தினாலே நிறைந்திருக்கிறதே, அந்த வருத்தங்களை நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறீர். பரிகாரியாகிய கர்த்தர் அந்த வருத்தங்களை மாற்றி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற உன்னதமான ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிகாரத்தை விளங்க பண்ணுகிறவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே தண்ணீரை போல உங்களுடைய இருதயத்தை ஊற்றுவீர்களா? ஆண்டவர் அதை ஏற்று அதற்கு பரிகாரத்தை கட்டளையிடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அருகாமையிலே நிற்கிறார். அன்பானவர்களே, அதை உங்களுக்கு உணர முடியும். இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிற வார்த்தை அல்ல. கர்த்தர் உங்களுக்கு அருகாமையிலே நிற்கிறார். அன்றைக்கு எப்படி கடல் ஓரங்களிலே, மலை ஓரங்களிலேயே மக்கள் ஓடி வந்த பொழுது எல்லாம் அவர் அமர்ந்திருந்தவராக, நின்றவராக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினாரோ, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் உங்களுக்கு அருகாமையிலே நிற்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்திலே இருக்கிறார். இந்த வேளையிலேயும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தண்ணீரை போல ஊற்றுவீர்களே ஆகில் அவருடைய அன்பின் கரத்தின் வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். இது உண்மை. அவர் மாறாதவர். அவர் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், நன்மை தருகிற உன்னதமான ஆண்டவர். ஆகவே ஆண்டவரை முழு உள்ளத்தோடு உயர்த்துவோம். ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே செலுத்துங்கள். அவர் நிச்சயமாகவே நன்மையை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலேயே நமக்கு அருகாமையிலே நிற்கின்ற, நமக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவரும் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார். அதை நிச்சயமாகவே உணர முடியும். அவருடைய அற்புதத்தின் வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய அற்புதத்தை நிச்சயமாகவே நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற நேரம் அவர் தம்முடைய வல்லமை உங்களிலே விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சந்த பாடலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் வல்லமையோடு எல்லோரும் பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் உள்ளவரை நமக்கு அருகாமையிலே நிற்கிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரை உயர்த்துங்கள். அவரோடு சொல்லுங்க, என் ஜீவன் உள்ளது வரையிலே உம்மைத்தான் நான் ஆராதிப்பேன். நீர் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரை. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதி. எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை நமக்கு அருகாமையிலே நிற்கிற ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், என் ஜீவன் பிரியும் வரையிலேயும் நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆண்டவரே. உம்மையே நான் நேசித்து, உம்மையே நான் ஆராதித்து, உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி
எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். வல்லமையாய் ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் ஒழியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நாட்கள் எல்லாம் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லோரும் வல்லமையோடு நமக்கு சமீபமாக இருக்கிற ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அருகாமையில இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே தண்ணீரை போல ஊற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். இந்த வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நமக்கு சமீபமாக இருக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவரே, எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை தொட்டு பலப்படுத்துகிற, எங்களை விடுவிக்கிற உன்னதமானவரே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்கு சமீபமாக இருக்கிறவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய இரட்சகராக, எங்களுடைய ஜீவாதிபதியாக, எங்களை அனுக்கிரகிக்கிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களை விடுவிக்கிறவராக, எங்களுக்கு சமீபமாக இருக்கிற எங்கள் கண்மலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோமை நாங்கள் உயர்த்துகிறோம். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லி எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் நமக்கு சமீபமாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்ல முடியும். நம் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே தண்ணீரை போல ஊற்றிவிட முடியும். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சுவாமி. தம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், எங்களுடைய மனக்கண்களால் உணர முடியாத அளவிற்கு வல்லமை உள்ள ஆண்டவர், எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீரே. எங்களையும் நீர் நேசிக்கிறீரே ஆண்டவரே. எங்களால் உணர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வல்லமை உடையவராக இருக்கிற, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியானவர், சர்ப்பத்தின் தலையை நசுக்கின உன்னதமான ஆண்டவர், பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர், பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தத்தக்கதாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணின ஆண்டவர், செங்கடலை இரண்டாக பிரித்தவர், யோர்தான் நதியை இரண்டாக பிளந்தவர், எங்களோடு இருக்கிறீரே, எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீரே. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பானவர்களே, வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் தனக்கு சமீபமாக இருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொட்டாள். ஆண்டுடைய வல்லமையை கண்டாள். இந்த வேளையிலேயும் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற, நமக்கு சமீபமாக இருக்கிற ஆண்டவரை நீங்கள் தொடுவீர்களே ஆகில் ஆண்டுடைய வல்லமையை நீங்களும் காண்பீர்கள். எஸ், தைரியமாக நம்பிக்கையோடு அவரை தொடுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்களிலே ஊற்றுகிறார். அவருடைய அற்புதத்தின் வல்லமை உங்களிலே விளங்குகின்றது. நன்றி ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் சமாதானமின்றி இருக்கின்ற அந்த சூழல்கள் எல்லாம் மாறி போகத்தக்கதாக உம்முடைய சமாதானத்தின் கரம், உம்முடைய அன்பின் கரம் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி சுவாமி.
தம்முடைய மார்போடு தம்முடைய பிள்ளைகளை நேர் சமீபமாக இருக்கிற ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுகிறபடியினால் நன்றி சுவாமி. தம்முடைய சீடனாகிய யோவான் எப்படி தம்முடைய மார்பிலை சாய்ந்திருந்தாரோ அதுபோல நாங்களும் உம்முடைய மார்பிலை சாய்ந்திருக்கத்தக்கதாக நேரங்களை அரவணைக்கின்ற அந்த அன்புக்காக உமக்கு நன்றி அப்பாவுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி கேருபீன் சேராபீன்களோடு ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. கேருபீன் சேராபீன்களோடு சர்வ சேனைகளோடு நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடாதவராக, ஒருபோதும் விட்டு விலகாதவராக எங்களை தேற்றுகிற நல்ல ஆண்டவரே, இன்னும் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். உம்முடைய மார்பிலே எப்பொழுதும் சாய்ந்திருக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இதய துடிப்பை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய சித்தத்தை உணர்ந்து முன் செல்லத்தக்கதான ஆவியின் தொடுதலை இன்னும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாக தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களிலே செயல்படும். தேவரீர் காண்பித்த கிருபைக்காக, வெளிப்படுத்தின வல்லமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்தும் உம்முடைய மறைவிலே எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அமர்வோம். இப்பொழுது நாம் இந்த நாளுக்குரிய திருமறை பாகத்தை நாம் வாசித்து கேட்போம். அதைத் தொடர்ந்து நாம் சிறப்பு பாடலை அன்பு சகோதரர்கள் இணைந்து பாட காணிக்கைகளை நாம் படைக்கலாம். இப்பொழுது திருமறை பகுதியை நாம் வாசித்து கேட்போம். தொடர்ந்து பாடல் பாட காணிக்கைகளை படைப்போம்.
வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. நீதிமொழிகள் 30. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன: மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவன் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளே எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிட்டு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாடல் தாளிலே 2வது பாடல். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. 2வது பாடல். நம் ஜீவனை ஈந்தாரே.
நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகின்றார் பாலகன் போல் மந்தவாள் வடிக்கவே. தொங்குகின்றார் பாலகன் போல் மங்கவாள் வடிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிலிருந்து பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றவரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிலிருந்து பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாகின்றனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றனரே. 2024 ஆண்டினுடைய இந்த 2வது மாதத்தின் துதி ஸ்தோத்திர ஆராதனையிலே பங்கேற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை ஒரு விசை கூட அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அன்பானவர்களே, நாம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 1 முதல் 9 வரையிலான அழகிய வசனங்களை வாசித்து கேட்டோம். நன்றாக கவனியுங்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பலருடைய ஜெபங்கள் இருக்கிறது. சாமுவேல் ஜெபித்த ஜெபம் வேதாகமத்திலே இருக்கிறது. மட்டுமல்ல, சாலோமோன் மன்னன் ஜெபித்த ஜெபம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. மோசேயினுடைய ஜெபம் இருக்கிறது. எரேமியா, ஏசாயா, அப்படி அநேக தீர்க்கதரிசிகளுடைய ஜெபங்கள், மன்னர்களுடைய ஜெபங்கள், தாவீது அரசனுடைய ஜெபம், தானியேலனுடைய ஜெபம், இப்படி ஜெபங்கள் வேதாகமத்திலே பல இடங்களிலே மிக அழகாக இருக்கின்றது. அந்த ஜெபங்கள் எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருகின்ற ஒன்றாகவே காணப்படுகிறது. இந்த இடத்திலே ஆகூர் என்கின்ற ஆண்டவருடைய இந்த அடியவருடைய ஜெபத்தோடு இந்த பகுதி வருகின்றது. மிக முக்கியமான, வேறு எங்கும் மிக அதிக அளவிலே காண இயலாத வார்த்தைகளோடு அவருடைய ஜெபங்கள் இருக்கிறது. இந்த இடத்திலே ஆகூர் என்பவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து சத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன என்று இது துவங்குகிறது. உண்மையிலேயே இந்த ஆகூர் என்பவர் யூதேயாவுக்கும் பாபிலோனுக்கும் இடையே காணப்பட்ட இவர் ஒரு இஸ்ரவேல் பிளனியத்தை சார்ந்தவர் அல்ல. யூதேயாவுக்கும் பாபிலோனுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே மாசா என்று ஒரு பகுதி காணப்பட்டது. அவ்விடத்திலே ஆட்சி செய்த ஒரு ராணியினுடைய மகன் ஆகூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது, அப்படி நம்பப்படுகிறது. இந்த ஆகூர் அப்படி ஒரு இளவரசனாக மன்னர் குடும்பத்தை சார்ந்தவராக கூடவே ஆண்டவரோடும் நல்ல பக்தி வைராகியம் உடையவராக காணப்பட்டார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அவர் மிக சிறந்த ஞானியாக காணப்பட்டிருக்கிறார். தம்முடைய ஞானத்தினால் அவர் அன்றைக்கு சமூகத்திற்கு ஞானமான வார்த்தைகளை பகிர்ந்தளித்தவராக காணப்பட்டதே நமக்கு இந்த பகுதி விளக்குகின்றது.
அதனுடைய அந்த உள்ள அர்த்தங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்வுக்கும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கும் இந்த ஆகூரினுடைய வார்த்தைகளும் உபதேசங்களும் ஜெபங்களும் ஆதாரமாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. பாருங்கள், அவர் இந்த 4வது வசனத்தினுடைய கடைசிக்கு முந்தின பகுதியிலே அவர் சொல்லுகிறார். 4வது வசனம், அதாவது நீதிபதிகள் 30:4 அவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்று சொல்லுகிறார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கின்ற இந்த உண்மை புதிய ஏற்பாட்டிலே தான் நமக்கு விளக்கமாக பார்க்க முடியும். அதே வேளையிலே சங்கீதம் 2:12 மட்டும் வருகிறது, அவருடைய குமாரனுடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள் என்று வருகின்றது. அது சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு நபராகவும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராகவும் காணப்பட்டார் என்பதனால் பிதா தம்முடைய மைந்தனை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார் என்று நமக்கு அறிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு மன்னராக, ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்ட தாவீது அவருடைய குமாரனுடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள் என்று அவர் அறிக்கையிடுகிறார். அதை தொடர்ந்து இந்த இடத்திலே ஆகூர் தான் சொல்லுகின்றார், அவருடைய குமாரனுடைய நாமம் யாருக்கு தெரியும்? அப்படி என்று சொன்னால் இந்த ஆகூர் பரிசுத்த ஆவியின் ஆளுகையை பெற்ற ஒரு நபராக காணப்பட்டார். இல்லாத பட்சத்திலே பிதாவை அறிக்கை செய்தவர் அவருடைய குமாரனை அறிக்கை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த ஆகூர் நமக்கு காண்பிக்கின்ற மாதிரி என்னவென்று சொன்னால், எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டு காணப்படுகின்றோமோ, நாம் எந்த துறையிலே காணப்பட்டாலும், அவர் ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்தவர் என்று வருகின்றது. நாம் இந்த உலகத்திலே பல பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது, நாம் பல கடமைகளை நிறைவேற்றி வருகின்றோம். எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய கடமைகள் காணப்பட்டாலும் நாம் ஆண்டவரோடு நல்ல உறவை வைத்திருந்தால், நல்ல தொடர்பை வைத்திருந்தால், ஆண்டவரோடு நல்ல பந்தம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வழிநடத்துதலை நமக்கு தருகிறார். இதனால் ஆண்டவரையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய இரக்கங்களையும் அந்த திரித்துவ தெய்வத்தினுடைய வழிநடத்துதல்களையும் நமக்கு உணர முடியும். ஆகவே மிக அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆகூர் நமக்கு கற்பிக்கின்ற மாதிரி என்பது நாம் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு அதிகமாக இடம் தர வேண்டும். நாம் எந்த துறையிலே நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி வந்தாலும் ஒவ்வொரு விசையும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு வினாடிகளும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இதிலே நாம் மிகுந்த விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து அவர் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை 7 தரம் மண் குகையிலே உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வருகிறது. 7 தரம் மண் குகையிலே உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது. 7 தரம் உருக்கி புடமிடுவது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த பொன் அல்லது வெள்ளி நெருப்பிலே புடமிடப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதில் இருக்கின்ற மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் பொழுது காணப்படுகின்ற கசடுகள் அதிலிருந்து நீங்கி விடுகிறது. அது சுத்த பொன்னாக, சுத்த வெள்ளியாக விளங்குகின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளும் 7 தரம் மண் குகையிலே உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு மாசற்றது. அவருடைய வார்த்தை அவ்வளவு நம்பகத்தன்மை நிறைந்தது. என் நாமத்தினாலே எதை நான் அதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மையை ஒருபோது நமக்கு கேள்வி கேட்க முடியாது. அவருடைய அந்த வார்த்தையினுடைய நம்பகத்தன்மை மிக பெரிது. நாம் அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மாசற்ற வார்த்தை நம்மிலே நிச்சயமாகவே செயல்படும். அதைத்தான் ஆகூர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்டவை. நம்முடைய கரத்தில் இருக்கின்ற திருமறை சாதாரணமானது அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமம் சாதாரணமானது அல்ல. நமக்கு ஜீவனை தருகின்ற ஒன்று. அது புடமிடப்பட்ட வசனம். 7 முறை மண்குகையிலே உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பானது. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது. அதனுடைய அச்சு பிசகாமல் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை தம்முடைய பிள்ளைகளிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே
ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் மாறாதவராக தம்முடைய வார்த்தையினுடைய நம்பகத்தன்மைக்கு ஏற்ப அவர் தம்முடைய வல்லமையை நம்மிலே விளங்க பண்ணுவார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆகவே வேத வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்தவர்களாக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கூடவே ஆகூர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார், தம்மை அண்டினவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். தம்மை அண்டுகிறவர்களுக்கு, தம்மை நெருங்கி சேருகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பை தருகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. 100க்கு அதிபதி ஒரு விசை ஆண்டவர் அண்டைக்கு வந்து ஆண்டவரை பார்த்து கெஞ்சினார், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன், நான் மிகவும் நேசித்தவன், எனக்கு மிகவும் உண்மையானவன், சாகும் தருவாயிலே இருக்கிறான். ரோம இராணுவத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பிலே இருக்கிற எனக்கு அநேக மருத்துவ வசதிகளை அவனுக்கு தர முடியும். அதையெல்லாம் நான் தந்தேன் அவனுக்கு. நான் போ என்று சொன்னால் போவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், வா என்று சொன்னால் வர இருக்கிறார்கள். இவருடைய வியாதியை பார்த்து, இந்த வியாதியை பார்த்து போ என்று எனக்கு சொல்ல முடியாது, அதற்குள்ளே உரிய வல்லமை எனக்கு இல்லை, ஆனால் உம்மிடத்திலே அந்த வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி அவரை அண்டினார். அவரை அண்டின அந்த 100க்கு அதிபதியை பார்த்து அவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இவரை போன்ற விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மக்களிலும் காணவில்லையே என்று சொல்லி, உன்னுடைய வார்த்தையின்படி, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைவான் என்று அவர் அறிக்கை செய்ய, ஆண்டவர் அவ்விடத்திலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ண அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆண்டவர் தம்மை அண்டுகிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலேயும் நீங்கள் ஆண்டவரை அண்டி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த உண்மையை மறைந்து போகக்கூடாது. ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அவர் நேற்று என்று மாறாதவர். 100க்கு அதிபதி அண்டி வரும் பொழுது அவருக்கு அவர் கேடகமாக இருந்தால், இன்றளவும் நேற்றும் என்று மாறாத பாரபட்சமில்லாத அவரை அண்டுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. 100க்கு அதிபதி தன்னுடைய வாழ்விலே எப்படி தன்னுடைய ஆண்டவருடைய வல்லமையை கண்டாரோ அவ்விதத்திலே உங்களுடைய வாழ்விலேயும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். புடமிடப்பட்ட வசனங்கள் இவை. இந்த வார்த்தைகளின்படியே அவர் தம்மையுடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராகவே நான் ஆண்டவரை அண்டி அவருடைய சமீபத்திலே தானாய் இருக்கிறேன் என்கின்ற உறுதியோடு எப்பொழுதும் அவருடைய அருகாமையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆகில், யோவானைப் போல அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் வளருவீர்களே ஆகில், அவரும் உங்களுக்கு கேடகமாக இருந்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஆகவே எந்த அளவுக்கு அவரோடு இசைந்திருக்க முடியுமோ, அவரோடு ஜபத்தின் மூலமாகவும், அவரை ஸ்தோத்தரிப்பதன் மூலமாகவும், வேதத்தை தியானிப்பதன் மூலமாகவும் அவரை அண்டிக் கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். தொடர்ந்து மிக முக்கியமானது, அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். 2 மனுக்களை, 7வது வசனம், 2 மனு உம்மிடத்திலே கேட்கிறேன் ஆண்டவரே, நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். என்ன ஜெபம் அது? ரொம்ப முக்கியமான ஜெபம். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இதுதான் அவருடைய ஜெபம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இது அவருடைய 2 மனுக்கள். முதலாவது மனு என்ன? முதலாவது அவருடைய ஜெப வேண்டுகோள் என்ன? மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் ஆண்டவரே. பிரசங்கி, அதாவது சாலோமோன் ஞானி சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டங்களிலே அவர் எழுதின நூல் பிரசங்கி நூல் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே இதுவரைக்கும் பிறந்த மன்னர்களிலே அவரை போல இந்த உலகத்திலே சுகபோகமாக வாழ்ந்தவர் இல்லை என்று சொல்லுகிற அளவிலே மிக சுகபோகமாக காணப்பட்டவர் சாலோமோன் ஞானி. இன்று நாம் இந்த இடங்களிலே, நம்முடைய பிராந்தியங்களிலே எல்லாம் பல கதைகள், அக்பர் பாபர் கதைகள் எல்லாம் சொல்லுவது போல தெற்காசிய நாடுகளிலே, கிழக்காசிய நாடுகளிலே சாலோமோன் ஸ்டோரிஸ் என்ற அநேகம் கதைகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றளவும் பிரபலமாக இருக்கிறவர் சாலமோன். அந்த சாலோமோன் ஞானி தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் மாயை. இந்த உலகத்திலே என்னுடைய மனம் நிறைவு காண வேண்டும் என்று சொல்லி அநேக செயல்களிலே நான் ஈடுபட்டேன், ஆனால் அவைகள் ஒன்றுமே எனக்கு மனநிறைவை தரவில்லை, எல்லாமே மாயை என்று காண்கிறேன். ஆம், இந்த உலகத்திலே என்னுடைய மன திருப்திக்காக, என்னுடைய ஆறுதலுக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் ஒன்றுமே மாயை என்கின்ற பின்விளைவை எனக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இது நம்முடைய ஜெபமாகவும் இருக்க வேண்டும்.
இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் கடினமாக நான் உழைக்கிறேன், பல முயற்சிகளில் ஈடுபடுகிறேன். இதனுடைய பின்விளைவு ஒருபோதும் மாயையாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்திலே என்னுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியை திரும்பி பார்த்து, ஐயோ இவ்வளவு காலமும் நான் மாயையை அல்லவா பின்பற்றினேன், அல்லது மாயையாக காணப்படுகின்ற காரியங்களை அல்லவா நான் செய்தேன், மாயை என்று சொல்லப்படுகிற அளவிலே அல்லவா என்னுடைய செயல்கள் காணப்பட்டது என்று ஒருபோதும் பின்காலங்களிலே சொல்லாத வண்ணம் மாயை அல்லாத நித்தியத்துக்கு உகந்தவைகளை நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பொய் வசனிப்பை என் வாயிலிருந்து அகற்றும் ஆண்டவரே. பொய் வசனிப்பு என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, நீதிமான்களுடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று. நல்லவர்களுடைய வார்த்தைகள் நன்மை செய்யும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் தீயவர்களுடைய வாயிலிருந்து தான் பொய் வசனிப்பு வரும். இவருடைய ஆகோருடைய மன்றாட்டு என்ன? ஒருபோதும் நான் தீயவனாக இருந்து பொய் வசனிப்பு, தீங்கு விளைவிக்கின்ற வார்த்தைகளை நான் புறப்படுவிக்க கூடாது. அப்படி என்று சொன்னால் நான் அநீதி மிக்கவனாக ஒருபோதும் இந்த உலகத்திலே காணப்படக்கூடாது. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த உலகத்திலே பிசாசானவன் காண்பிக்கின்ற சிற்றின்பங்களையும், இந்த உலகத்திலே தீயவனாக வாழ்ந்து என்னிடமிருந்து அநீதிக்கு ஏதுவான வார்த்தைகளை பண்ணுவிக்கின்ற அந்த சூழலையும் என்னிலே ஒருபோதும் தரக்கூடாது ஆண்டவரே என்று. அன்பானவர்களே, நாமும் இதிலே மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாயைக்கு நேரான வாழ்க்கை ஒருபோதும் நம்மிலே இருக்கக்கூடாது. நித்தியத்துக்கு ஏதுவான, நித்தியத்துக்கு உரிய, நமக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆவியின் ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீதிமானுடைய வாயிலிருந்து நன்மை பிறக்கும், அவருடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த நீதியுள்ள வாழ்வுக்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது மாயையும் பொய் வசனிப்பும் நம்மை அணுகாது. அவருடைய இரண்டாவது மனு என்ன? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அதனுடைய விளக்கமாக 9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூடுகைகளிலும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்பது உண்டு. அதிலே ஆண்டவர் என்ன ஜெபிக்க சொல்லி தந்திருக்கிறார்? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த இடத்திலே அதைத்தான் ஆகூர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கும் ஏகதேசம் 7, 8, 100 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெபித்திருக்கிறார். என்னை அன்றன்று நீர் போஷிப்பித்தால் போதும். தரித்திரம் அடைவதனால் உம்மை விட்டு நான் அகன்று போய்விடக்கூடாது. தரித்திரத்தின் மிகுதியினால், வறுமையினால் நான் திருடனாக மாறிவிடக்கூடாது. கூடவே செல்வம் என்னிலே பெருகுவதனால் உம்மை மறந்தும் நான் வாழ்ந்து விடக்கூடாது. இது மிக முக்கியமானது. அன்பானவர்களே, இது நம்மை சோதனையிலிருந்து பாதுகாத்து வாழ்விக்கின்ற அந்த ஒரு வாழ்வு. அதாவது தரித்திரமும் நமக்கு சோதனை, மிகுதியான செல்வமும், ஆண்டவரை மறந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதற்கோ அவருடைய சமூகத்திலே வருவதற்கோ நேரமில்லாத அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த செல்வத்தை தேடுகின்ற வாழ்வு, அந்த வாழ்வும் நம்மை சோதனைகளுக்கு நேராக, பண ஆசை எல்லாவித தீமைக்கும் வேறாக இருக்கிறது. யாரை வஞ்சித்தாவது, யாரை ஏமாற்றியாவது செல்வத்தை சேர்க்க வேண்டாம். இவர்களை விட என்ன செய்தாவது பணம் சேர்க்க வேண்டும், அதற்கு நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்கின்ற நிலைக்கு ஒருபோதும் நான் சென்று விடக்கூடாது. அன்பானவர்களே, என்னை சோதனைக்குட்பட பண்ணாதையும் என்று ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். அதைத்தான் இந்த இடத்திலே ஆகூர் ஜெபிக்கின்றார். நான் ஒருபோதும் சோதனைக்கு உட்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்திலே தரித்திரத்தினாலும் செல்வத்தினாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இசைந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் உம்மை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது. உம்மோடு நான் இசைந்து வாழ்வதுதான் என்னுடைய ஜெபம். அன்பானவர்களே, ஆகூருடைய 2 மனுக்கள் எவ்வளவு மேன்மையானவைகளாக இருக்கிறது. மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் செல்வத்தையும் எனக்கு கொடாதிரும். நான் உம்மை விட்டு அகன்று விடக்கூடாது. நான் எப்பொழுதும் உம்மோடு இசைந்திருக்க வேண்டும். அதுதான் மேன்மையான ஒன்று. அப்படி நான் உம்மோடு இசைந்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை, நித்தியம் வரைக்கும் தொடர்கிற நன்மைகளை நீர் எனக்கு அருளுகிறவராக இருக்கிறீர் என்று ஆகூர் இவ்விடத்திலே அறிக்கை செய்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாக ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாமும் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும்.
அவருடைய குமாரனை குறித்த அறிவு கர்த்தருடைய ஆவியினால் நம்மிலே பெருகுகின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்டவை என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் நாம் தியானமாக இருக்க வேண்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறபடியினால் எப்பொழுதும் அவரை அண்டினவர்களாகவே நாம் வாழ வேண்டும். மட்டுமல்ல, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விசையும் எந்த சோதனைக்கும் நாம் ஆளாகாதபடி அவரோடு இசைந்திருப்பது தான் நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை உணர்ந்து இந்த ஜெபத்தோடு நாம் முன் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது நித்தியத்துக்குரிய நிலையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நன்மைகளாலும் அவருடைய அற்புதமான ஆச்சரியமான கரத்தாலும் நம்மை அரவணைத்து வழிநடத்துவார். அப்படி முன் செல்ல ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து அருள் புரிவாராக. ஆமீன். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எல்லோரும் கண்களை மூடி உன்னதமான ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இந்த கூடுகையிலே பங்கேற்ற நாம், ஆண்டவருடைய தொடுதலை பெற்றிருக்கிற நாம், இன்னும் ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆகூர் எவ்வளவு அழகாக ஜெபித்திருக்கிறார், எவ்வளவு அழகாக வார்த்தைகளை அறிக்கை செய்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? தேவ மைந்தனை குறித்த அறிவை அவர் அந்த காலத்திலேயே பெற்றிருந்தாரே. அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்டவை என்று அவர் அனுபவித்து அறிந்திருந்தார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகம் என்றார். ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை நான் அண்டிக் கொள்ளும்படியா என்னை ஒப்புவிக்கிறேன். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஓரிரு நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நெருக்கி ஏவுகிறார் அல்லவா? அறிக்கை செய்யுங்களேன். ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன், நீர் எனக்கு கேடகமாயிருப்பீராக. அநேக வருத்தங்கள் வேதனைகள் என்னை சூழ்ந்து இருக்கத்தான் செய்கிறது. நீர் எனக்கு கேடகமாக இருக்கும் பொழுது அவைகள் ஒன்றுமே இல்லை, அவைகள் ஒரு பொருட்டல்ல எனக்கு. நான் உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. கூடவே ஆகூரை போல நாமும் ஜெபிப்போம். பொய் வசனிப்பை என்னை விட்டு தூரப்படுத்தும் சுவாமி. தரித்திரமும் செல்வமும் என்னை உம்மை விட்டு வேறு பிரிக்க கூடாது. யோவானை போல உம்முடைய மார்பிலே நான் சாய்ந்திருக்கின்ற அனுபவம் தான் எனக்கு எப்பொழுதும் வேண்டும். உம்முடைய இதய துடிப்பை நான் உணர வேண்டும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உம்முடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு போதுமானது சுவாமி, அது எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த மாயைவான உலகத்திலே உம்மை விட பெரிய செல்வம் ஏது? நீர் காண்பிக்கின்ற அன்பை விட யாருக்கு இந்த உலகத்திலே நேரத்திலே அன்பை காண்பிக்க முடியும்? நன்றி ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளை விதத்திலே நீர் ஆசீர்வதிக்கிறபடி நல்ல நன்றி சுவாமி. ஆகூருடைய ஜெபம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது சுவாமி. உம்மை அண்டிக் கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாக இருக்கிறீரே. ஆமாண்டவரே, மாயையும் பொய் வசனிப்பும் எங்களிலே சற்றும் இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். தரித்திரமும் மிகுதியான செல்வமும் உம்மை விட்டு எங்களை வேறு பிரிக்க விடாதபடிக்கு, உம்மை விட்டு எங்களை பிரித்து விடாதபடி உம்மோடு நாங்கள் சேர்ந்திருக்கத்தக்கதாக நாங்கள் கவனம் உள்ளவர்களாக காணப்பட, சோதனைக்கு உட்படாத வண்ணம் எங்களை ஆண்டவர் நீர் பாதுகாத்தருளும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்த ஒவ்வொரு உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்தினால் அணைத்து காத்துக்கொள்ளும். இன்னும் உம்மோடு சேர்ந்து வாழ்ந்து உம்முடைய நன்மைகளால் நிரம்பதை வீரர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, அன்பானவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பயணங்களிலே துணையாயிரும். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையும் உங்கள் அனைவருடைய நிறைவாய் நின்று நிலவுவதாக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.